அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அதாவது பக்ரீத் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே நைட்டு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் இருந்தது ஃப்ரிட்ஜில். அதை வந்து உடனே வச்சிடலாம் அப்படின்னு ஈரல் கிரேவிக்கு தான் இங்கே எல்லாம் வதக்கிட்டுருக்கிறேன். 1/4 கப்பு முழு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய், 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். ஈரல், அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். குக்கரில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா அரைச்சி வச்சுருந்தேன். அது 1 டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஈரல் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கிரேவிக்கு வறுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டான ஈரல் கிரேவி ரெடி ஆயிரும். அன்றைக்கி வந்து பரோட்டா தான் போட்டிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ஈரல் கிரேவி.